முக்கிய செய்திகள். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது பாஜக. கருத்து கணிப்புகள் திணிப்பு என ஆம் ஆத்மி குற்றச்சாட்டு. ஈரோடு கிழக்கு தொகுதியில் 68% வாக்குகள் பதிவு. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை. நெல்லை மாவட்டத்தில் ஸ்டாலின் இன்று கள ஆய்வு. உணவு பதப்படுத்தும் கூடம் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வணக்கம். வணக்கம். மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநர் திரு ரவிக்கு 24 மணி நேர கெடு விதித்திருந்த உச்சநீதிமன்றம் அவருக்கு எதிரான ரிட் மனுக்களை இன்று மீண்டும் விசாரிக்க உள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு ஆளுநர் திரு RN ரவி ஒப்புதல் அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ரிட் மனு தாக்கல் செய்திருந்தது. ஆளுநரின் இந்த செயல் அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவுக்கு எதிரானது என்றும் தெரிவித்திருந்தது. அதேபோல் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்வதில் UGC தலைவரையும் சேர்க்க ஆளுநர் கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டி மற்றொரு ரிட் மனுவையும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்தது. இந்த ரிட் மனுக்கள் மீது கடந்த மாதம் 17ஆம் தேதி விசாரணை நடைபெற்ற நிலையில் இறுதிக்கட்ட விசாரணை நேற்று முன்தினம் தொடங்கியது. நீதிபதி திரு பர்திவாலா, திரு மகாதேவன் ஆகியோர் இந்த வழக்கை விசாரித்தனர். அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி, சட்டப்பேரவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அதற்கு அவர் ஒப்புதல் தர வேண்டும், இல்லாவிட்டால் திருப்பி அனுப்பலாம் என்று குறிப்பிட்டார். திருப்பி அனுப்பப்படும் மசோதா மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அதற்கு ஒப்புதல் வழங்குவதை தவிர ஆளுநருக்கு வேறு வழியில்லை என்று தெரிவித்திருந்தார். ஆளுநர் அரசு இடையேயான மோதலால் பாதிக்கப்படுவது மக்கள் மட்டுமே என்பதால் தமிழ்நாடு அரசிடம் பேசி 24 மணி நேரத்தில் முடிவை அறிவிக்குமாறு ஆளுநர் திரு ரவிக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அத்துடன் மசோதாக்கள் மீதான முடிவை ஆளுநர் ரவி எந்த அடிப்படையில் எடுக்கிறார் என்பதை தெரிவிக்குமாறு மத்திய அரசையும் நீதிமன்றம் பணித்திருந்தது. இந்நிலையில் ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமான வாதங்களை நேற்று தாக்கல் செய்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் முதல் வழக்காக இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழ்நாடு சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு ராகேஷ் திவேதி பல்கலைக்கழக மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காதது குறித்த வாதங்களை முன்வைக்கிறார். அதன் பின்னர் ஆளுநர் சார்பில் அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி வாதிடுகிறார். வாதங்கள் நிறைவடையும் பட்சத்தில் இந்த வழக்கில் இன்றே உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி சட்டப்பேரவைக்கு நேற்று நடைபெற்ற தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என பெரும்பான்மையான நிறுவனங்கள் வெளியிட்ட தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. டெல்லி சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் 23ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதையடுத்து டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை தேர்தல் ஆணையம் நேற்று நடத்தியது. மதுபான கொள்கை வழக்கில் சிறை சென்ற டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தனது நேர்மைக்கு மக்கள் மீண்டும் சான்றளித்த பின்பே முதலமைச்சராக வருவேன் என்ற சபதத்துடன் பதவியை ராஜினாமா செய்தார். தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். அதேபோல் பாஜக மூத்த தலைவர்கள் டெல்லியில் ஆட்சியை கைப்பற்ற தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் கட்சியும் டெல்லியில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தேர்தல் பிரச்சாரத்தில் களம் இறங்கியது. மும்முனை போட்டி நிலவிய டெல்லியில் 60% வாக்குகள் பதிவான நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி டைம்ஸ் நவ் கணிப்பில் ஆம் ஆத்மி 32 முதல் 37 இடங்களையும், பாஜக 37 முதல் 43 இடங்களையும், காங்கிரஸ் 2 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவிக்கப்பட்டது. NDTV வெளியிட்ட முடிவில் ஆம் ஆத்மி 10 முதல் 19 இடங்களையும், பாஜக 51 முதல் 60 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவித்தது. CNN வெளியிட்ட முடிவில் ஆம் ஆத்மி 30 இடங்களையும், பாஜக 40 இடங்களையும் கைப்பற்றும் என தெரிவித்தது. நாளை மறுநாள் வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவுகள் பாஜக வெற்றி பெறும் என்றே கணித்துள்ளதால் 27 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்சி டெல்லியில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்துள்ள நிலையில் 68% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. பலத்த பாதுகாப்புடன் 237 வாக்குச்சாவடி மையங்களில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை விறுவிறுப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். மாலை 6 மணிக்கு
மணிக்கு வாக்குச்சாவடிக்குள் இருந்த வாக்காளர்களுக்கு மட்டும் டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர். வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் முகவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அவை அனைத்தும் சித்தோட்டில் உள்ள அரசு கல்லூரிக்கு நேற்றிரவே கொண்டு செல்லப்பட்டன. மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் ஸ்ட்ராங் ரூம் அறையில் வைக்கப்பட்டு அந்த அறை சீல் வைக்கப்பட்டது. வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ள கல்லூரிக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் எந்தவித பிரச்சனைகளுமின்றி அமைதியாக நடந்து முடிந்துள்ளதாக தேர்தல் அலுவலரும் அம்மாவட்ட ஆட்சியருமான திரு ராஜகோபால் சுங்கரா தெரிவித்தார். 11 மணிக்கு அப்சர்வர் முன்னிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின்படி அறிவுரைகளின்படி ஸ்க்ரூட்டனியும் நடக்கும். அதையும் வேட்பாளர் வருவாங்க. இல்லை புகார்கள் அந்த ஒரு இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது போல் வந்திருக்குது. பட் அங்கேயும் ஒரு புகார் வர அளவுக்கு ஒன்றும் நடக்கலை. ஓட்டிங் நிற்காம ஸ்மூத்தாக நடந்தது. அங்கே புகார் எழுப்பினவங்களுக்கும் விரிவாக ப்ரிசைடிங் ஆஃபீஸரே பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்நிலையில் இந்த இடைத்தேர்தலில் 67.9% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் இன்று கள ஆய்வை துவக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 6400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்து மாவட்டங்களில் அவர் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் இந்த மாதம் திரு ஸ்டாலின் நெல்லை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை 11:20 மணிக்கு தூத்துக்குடிக்கு விமானத்தில் செல்லும் முதலமைச்சர் அங்கிருந்து கார் மூலம் நெல்லை செல்கிறார். கங்கை கொண்டான் சிப்காட்டில் சோலார் பவர் நிறுவனத்தை தொடங்கி வைத்துவிட்டு உணவு பதப்படுத்தும் கூடத்தை திரு ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். மாலையில் கட்சியினரை சந்தித்து பேசும் அவர் பாளையங்கோட்டையில் மேம்படுத்தப்பட்ட மார்க்கெட்டை திறந்து வைக்கிறார். நாளை வெள்ளாங்குடியில் வெள்ள நீர் கால்வாய் திட்டத்தை தொடங்கி வைக்கும் முதலமைச்சர் விவசாயிகளை சந்தித்து பேசிவிட்டு பாளையங்கோட்டையில் 30,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். அத்துடன் 20,000 பேருக்கு வீட்டுமனைகளை வழங்கும் அவர் தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். முன்னதாக மாஞ்சோலை மக்களையும் மீனவர்களையும் திரு ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார். பல்கலைக்கழக மானிய குழுவின் வரைவு நெறிமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவரணி சார்பில் டெல்லியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் பல்கலைக்கழக மானிய குழு புதிய வரைவு நெறிமுறைகளை வெளியிட்டது. மாநில உரிமைகளை பறிக்கும் புதிய விதிகளை திரும்பப் பெற வலியுறுத்தி கடந்த மாதம் 9ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். இந்நிலையில் யுஜிசி திருத்தங்களை வாபஸ் பெற கோரி டெல்லி ஜந்தர் மந்தரில் திமுக மாணவரணி சார்பில் இன்று போராட்டம் நடைபெறவுள்ளது. டெல்லியில் உள்ள எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப் உள்ளிட்ட பிற மாணவரணியினுடைய அமைப்புகளினுடைய நிர்வாகிகளும் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். ஜேஎன்யூ, டெல்லி யூனிவர்சிட்டி ஆகிய பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவர் அமைப்புகளும் இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள். திமுக பொருளாளர் திரு டி.ஆர். பாலு தலைமையில் நடைபெறும் போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 34 ராமேஸ்வரம் மீனவர்களில் 19 பேருக்கு 1,88,00,000 ரூபாய் அபராதம் விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் கடந்த 26ஆம் தேதி கடலுக்கு சென்றனர். தனுஷ்கோடி, தலைமன்னார் இடையே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 3 விசைப்படகையும் அதிலிருந்த 34 மீனவர்களையும் கைது செய்தது. பின்னர் அவர்கள் அனைவரும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 34 மீனவர்களில் 16 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் அதனை செலுத்த தவறினால் 6 மாத சிறை என நீதிபதி தெரிவித்தார். மேலும் 3 மீனவர்களுக்கு தலா 60,50,000 ரூபாய் அபராதமும் அதனை செலுத்த தவறினால் ஓராண்டு சிறை தண்டனை என்ற நிபந்தனையுடன் விடுதலை செய்வதாக நீதிபதி உத்தரவிட்டார். மீதமுள்ள 15 மீனவர்களின் விசைப்படகு எண் குளறுபடி காரணமாக விசாரணையை வரும் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து அவர் தீர்ப்பளித்தார். இதையடுத்து விடுதலை செய்யப்பட்டுள்ள 19 மீனவர்கள் ஓரிரு நாட்களில் தாயகம் திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீதமுள்ள 19 மீனவர்கள் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டனர். முன்பதிவு செய்தும் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு அறை ஒதுக்க மறுத்த வழக்கில் பாதிக்கப்பட்ட இருவருக்கும் ரயில்வே நிர்வாகம் தலா 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டது. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த லட்சுமணன், கலைசேகரன், மகேந்திரன், கடலூர் பெரியகுப்பம் பகுதியைச் சேர்ந்த ராமு உள்ளிட்டோர் கடந்த 2019ஆம் ஆண்டு டெல்லி, ஆக்ரா உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா சென்றனர்.
அப்போது டெல்லி நிஜாமுதீன் ரயில் நிலையத்தில் உள்ள ஓய்வறைகளில் தங்குவதற்கு முன்பதிவு செய்திருந்தனர். அதன்படி அந்த நாளில் டெல்லி நிஜாமுதீன் ரயில் நிலையத்திற்கு சென்ற இருவரும் ஓய்வறையை ஒதுக்கி தருமாறு கோரினர். ஆனால் முன்பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக கணினியில் எந்த பதிவும் இல்லை என கூறிய ரயில் நிலைய பணியாளர் அறையை ஒதுக்கி தர மறுத்துவிட்டார். இதனால் செய்வதறியாது திகைத்த அவர்கள் வேறு வழியின்றி ரயில் நிலையத்தின் நடைமேடையிலேயே படுத்து ஓய்வெடுத்தனர். இன்ஃபர்மேஷன் வரல, அது சென்னையில் நடந்த தவறு, எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் வேணால் ஒரு 1/2 hour ரெஸ்ட் ரூமில் தங்கிக்கிங்க, மற்றபடி எங்களுக்கு எதுவும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பிளாட்ஃபார்மில் அவ்வளோ பனியில் படுத்துட்டு இருந்தோம். ஒரு இரவு ஃபுல்லாக அத்தனை பேரும் பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருந்தோம். இதையடுத்து சென்னை திரும்பிய அவர்கள் இழப்பீடு வழங்க ரயில்வே நிர்வாகத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை வடக்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் இருவரும் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த ஆணையம் ஓய்வறைக்கு முன்கூட்டியே பதிவு செய்திருந்தும் அறை ஒதுக்காதது ரயில்வே நிர்வாகத்தின் சேவை குறைபாடு என கண்டனத்தை பதிவு செய்தது. மேலும் மனுதாரர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கான இழப்பீடாக தலா 25,000 ரூபாயும் வழக்கு செலவு 5,000 ரூபாய் என மொத்தம் 30,000 ரூபாயை பாதிக்கப்பட்டோருக்கு தெற்கு ரயில்வே சென்னை கோட்ட மேலாளர் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. உதகை அருகே முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குநரை 4 மணி நேரத்திற்கு மேலாக கிராம மக்கள் சிறை வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மசனக்குடி சுற்றுவட்டார பகுதி மக்கள் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடவும் கட்டுமான பொருட்களை வெளியூர்களிலிருந்து கொண்டு வரவும் துணை இயக்குநர் திரு அருண்குமார் தடை விதித்துள்ளார். மேலும் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் சோலார் மின் மோட்டார் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காக கொண்டு செல்லப்பட்ட பொருட்களையும் அவர் அனுமதிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியலுடன் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்தினர். கோரிக்கையை ஏற்க மறுத்த நிலையில் அவருடன் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து திரு அருண்குமாரை அலுவலகத்திற்குள் கிராம மக்கள் சிறை வைத்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. பேச்சுவார்த்தையில் எல்லா பிரச்சனையும் முடிச்சு தரேன்னு சொன்னாங்க. இங்கே மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையான சுற்றுலாவோ விவசாயமோ இல்லாட்டி மாடு வளர்ப்போ சிறுவனப்பொருள் தயாரிப்போ எதையுமே அனுமதிக்கல. விவசாயம் செய்யக்கூடாதுங்கிறாரு, விவசாயத்துக்கு வேலி போடக்கூடாதுங்கிறாரு. தொடர்ந்து அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து 4 மணி நேரத்திற்கும் மேலாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்திய கிராம மக்கள் அவரை இடமாற்றம் செய்ய கோரி முழக்கமிட்டனர். இந்நிலையில் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாகவும் வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் கூட்டம் நடத்தி விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. தமிழகத்திலேயே முதல் முறையாக கோவை அரசு மருத்துவமனையில் CRTD கருவி பொருத்தி வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவாக காப்பீடு திட்டத்தில் உயிருக்கு ஆபத்தான 51 நோய்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான உயர் மருத்துவ சிகிச்சைகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இலவசமாக பெற வகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருப்பூரைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவர் அதிக அளவு இருதய துடிப்புடன் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் அவருக்கு பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் இதய துடிப்பு அதிகரித்ததால் இதய மறு ஒத்திசைவு சிகிச்சைக்கான CRTD கருவியை சரவணகுமாருக்கு மருத்துவர்கள் வெற்றிகரமாக பொருத்தினர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனை முதல்வர் திருமதி நிர்மலா, இந்த சிகிச்சைக்கு தனியார் மருத்துவமனையில் 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் நம்ம ஃப்ரீயாக பண்ணியிருக்கிறோம் இந்த சிகிச்சையை. அதனால் இது மக்கள் இதையெல்லாம் அறிஞ்சு உடனடியாக எந்த ஒரு இருதய தொந்தரவுகள் வந்தாலும் அவங்க உடனடியாக ஆஸ்பத்திரியை அணுகி தகுந்த சிகிச்சைகளை பெற வேண்டும். CRTD கருவி இதய துடிப்பை துல்லியமாக கண்காணிப்பதுடன் நோயாளியை சாதாரண நிலையில் வைத்திருக்கும் தன்மையை பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்திலேயே முதல் முறையாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெற்றிகர அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு வெப்பம் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முடிந்த பிறகு மழை பெய்யும் வாய்ப்பு குறைந்துள்ளது. இந்நிலையில் மாநிலத்தின் பல இடங்களிலும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் சென்னை உள்ளிட்ட மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெறும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது.
நெல்லை மாவட்டத்தில் இன்று கள ஆய்வை துவக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் 6400 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.